இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் 7/1/2024 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32. லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி ஏகாதசி இரவு 10:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரவு 7:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலையில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். இன்றைய நாளை பயனுள்ள நாளாக ஆக்கிக் கொள்வதும் நல்லதுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சூழ்நிலைகளை நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக இன்று பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கோயில்களுக்கு சென்றும் வருவீங்க. செயல்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். வரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய செயல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் ஏதாவது முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பெண்களுக்கு சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சி குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு குறித்து சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல நல்ல ஒரு அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. சில ஏற்ற இறக்கங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றில வெற்றியும் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல ஒற்றுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்குள் புரிதல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். வணிக நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கற்பனைகளையும் பய உணர்வுகளையும் குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
என்ற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அதிக சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுங்க. அமைதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. இதனால இன்று சாதகமான நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் ஏற்படலாங்க. சில பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலையை சரியாக செய்து முடித்தும் காட்டுவீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. சகோதரர்கள் உங்களிடத்துல பண உதவிகள் கேட்டும் வரலாங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். விவசாய தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வியாபாரத்துல பொருளாதாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய பெண்களிடம் மனதை திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்து நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலான வேலைகளையும் செய்வீங்க. இதனை கவனமாக செய்தாலே போதும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்பும் உண்டாகும். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சந்திப்புகளும் நடைபெறும். பெண்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாக தங்க இருக்கும். பெண்களுக்கு தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வாகன வகையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். பெரியோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தனவரவுகள் தேவைக்கு ஏற்பவும் இருக்கும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு செழிப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க.
உங்களுடைய நண்பர்களை கூட வென்றும் காட்டுவீங்க. இன்று பயன் தரக்கூடிய நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல நல்ல ஒரு பயனுள்ள செயல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகள் எல்லாவற்றையுமே எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திறன் மற்றவர்களினால பாராட்டவும் படும். நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவுல சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் என்று நல்லபடியாகவும் கூடி வரும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்குங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மற்றவர்களினால செய்ய முடியாத ஒரு செயலை செய்து முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகவும் காண்பீங்க. இன்றைய எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியில் செல்லவும் நேரிடலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். எதிர்பார்த்த ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஏஜென்சி எடுக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் குதூகலமாகவும் உல்லாசமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு வன்மையினால தொழில நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவினால புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உண்டாகும். நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிலும் தீர யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையும் அதிகரிக்குங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த வேலைகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெரியவர்களுடைய இடத்துல அதிகமாக பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பெருமையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது மனதுல அமைதியின்றியும் காணப்படுவீங்க. சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. இன்று பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். பணியிடத்துல சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பணியிட சூழல்கள் என்று சற்று இறுக்கமாகத்தாங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் முடியாது. திருமண உறவிலை இன்றை கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. நல்ல ஒரு புரிந்துணர்விற்கு உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய வீட்டு புனரமைப்பிற்கான செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் என்று எதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தடைப்பட்டு இருந்த வருவாயும் வந்து சேருங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்ல வெற்றியும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் சற்று இழுபறியாக தங்க முடியும். சிலருக்கு ஏதாவது வீண் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருந்தாலே போதும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில விற்பனை நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகள் ஏதாவது ஒரு வகையில உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு ஏதாவது நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த பிரச்சனைக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியுங்க. புதிய தொழிலுக்கு தேவையான லைசன்ஸை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊழியர்கள் உற்சாகமாக வேலைகளும் செய்வாங்க. பொது காரியங்களின் மூலம் புகழும் செல்வாக்கையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இருப்பினும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் வேலைகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நேர்மறையான எண்ணங்களினால வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய கல்வி வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல கல்வி படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் அமையும். ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குடும்பத்தை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வெளிவட்டார தொடர்பும் அதிகரிக்கும். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எண்ணங்களும் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொடர்புகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய நேர்மறை அணுகுமுறையின் மூலம் இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால் உறவு நிலை பாதிக்கவும் காண்பீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. நிதி நிலையை நல்லபடியாக பராமரிப்பதும் நல்லது. லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று அதிகமாக இருக்காதுங்க. அவ்வப்பொழுது சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. திட்டமிட்ட செயல்படுவதனால எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் காண்பீங்க. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கூட்டு தொழில உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களினால பாராட்டவும் படுவீங்க. உங்களுடைய மனம் காட்டும் வழியிலேயே செயல்படவும் செய்வீங்க. கவனக்குறைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால சமாளித்தும் விடுவீங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் கொள்வீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. சிலருக்கு புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். வீட்டுல உங்கள் மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்கி உங்களுடைய போட்டியாளர்களை எல்லாமே திணறடிக்கவும் செய்வீங்க. தொழிற்சாலையில உற்சாகமாக வேலைகளையும் பார்ப்பீங்க. உழைப்பிற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். ஆடம்பரமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. முடிந்தால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை ஓரிரு நாட்களுக்கு பின்பு தள்ளி வைப்பதும் நல்லதுதான். நிதிநிலை சீராக தங்க இருக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். மறைமுக பிரச்சனைகளும் குறையும். கூட்டாளிகள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று சில மாற்றங்களையும் உணர்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவான மனதுடனும் செயல்படுவீங்க. வெற்றியும் உண்டாகும். திருமண உறவுல இன்று பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் உறவுல புரிந்துணர்வை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான கோபங்களையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது திடீர் பயணங்களாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். வருவாயில இருந்து வந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நீங்கும். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத பிரச்சனைகளும் தோன்றலாங்க. வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாக தங்க முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தொழில ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடுமையாக உழைத்தாலும் உயர் அதிகாரிகளிடத்துல நற்பெயரை பெறுவது என்பது சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். அவர்களை திருப்திப்படுத்த முடியாமல் திணறவும் செய்வீங்க. தொழில் உற்பத்தியில தேக்க நிலைகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்துல வாக்குவாதங்கள் செய்வதனால தேவையற்ற சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாங்க. இன்று வீண் விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 1ற்கு 2 முறை அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களை சோர்வுல இருந்து காத்துக்கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கல்லூரிகள்ல இடத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிகள்ல காலதாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகும். நிர்வாகத்துல நல்ல பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் ஏற்படும், மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்படலாம். பெற்றோர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ வழிபாடுகள் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். இன்று முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாங்க. சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்து விடுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடைகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய வேலைகளை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க, போதுமானதாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்ற ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். லாபகரமான முயற்சி ஒன்றில் ஈடுபடவும் செய்வீங்க. விரும்பியதை அடைந்தும் காட்டுவீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இது நீங்க எதிர்பார்த்த லாபமாகவும் இருக்கும். நல்ல காரியங்களுக்காக சில உதவிகளையும் செய்து மகிழ்ச்சியும் அடைவீங்க. சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவியின் பிரியமான கவனிப்பினால மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் குதூகலமாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூலப்பொருட்களுடைய உற்பத்தி நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு தோள்பட்டை மற்றும் இடுப்புல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கல்வியில முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. பிரச்சனைகளுடைய காரணங்களை கண்டறியவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். அயல் நாட்டு பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். சுபகாரிய எண்ணங்களும் கைகூடியும் வரும். வியாபாரத்துல பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படும். இன்று தனம் நிறைந்த லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒற்றுமையும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகுங்க. சமயோஜித புத்தியின் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய பணியின் தரம் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். பணிகளை ஆற்றும் பொழுது உங்களுடைய அணுகுமுறையில வேகத்தையும் காட்டுவீங்க. திருமண உறவுல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதுமானதாகவும் இருக்கும். காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதரர்கள் உதவிகளும் செய்வாங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவினால புதிய தொழில் தொடங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகரிக்கும். நாளைய திட்டங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நற்பெயரையும் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எளிதாகவும் எடுப்பீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை மறந்த நண்பர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பக்தி சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிரிகளுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்தும் கொள்வீங்க. புதிய முதலீடுகள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இன்று அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று அமைதியான நடவடிக்கைகளுடனும் இருப்பீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால ஏதாவது சிக்கல்களும் ஏற்படலாம். பணியில வெற்றி காண்பதற்கு சரியான திட்டமிடுதல்களை ஈடுபட்டும் இருப்பீங்க. ஏதாவது தவறுகள் ஏற்பட்டாலுமே அதனை சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நன்மதிப்பையும் பெறுவீங்க. இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில நல்ல ஒரு அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல நெருக்கமும் ஏற்படும்.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது விலை மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. கடந்த கால அனுபவங்களை கொண்டு இப்பொழுது உங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு வெற்றியையும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்களுடைய செயல்கள்ல வெற்றியை காணவும் செய்வீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். உறவினர்களிடத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளிடத்துல அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு இட மாறுதல்கள் மற்றும் தொழில் மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய துணைக்கு சில பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளித்து தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன லாபமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உயர்நிலை கல்வி பயின்று கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வேலைக்கான முயற்சிகள் ஈடேறவும் காண்பீங்க. மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். உறவினர்களினால மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். என்று அனைவரிடத்திலும் பாசமாகவும் இருப்பீங்க. அன்புடனும் அனுசரணையாகவும் பேசவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. உயர்வும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவசரமான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. பணியிடத்துல நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கவனமாக வேலைகளையும் செய்யுங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அன்பையும் அனுசரணையையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த உணர்வுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நேற்று வரை இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் சச்சரவுகள் ஏதாவது உங்களை தேடியும் வரலாங்க. கவனமாகவும் இருங்க. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற வீண் செலவுகள் சிலருக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல பணியாளர்களிடம் அனுசரணையான போக்கும் காணப்படுங்க.
தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அறிமுகமில்லாத நபர்களிடம் அதிகமாக பேசவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு தரவும் வேண்டாங்க. வெளியில் உள்ள கோபத்தை வீட்ல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல கோபங்களை மட்டும் வெளிப்படுத்திவிடவும் வேண்டாம். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் இழுபறியானாலும் நிறைவேறவும் காண்பீங்க. பெற்றோர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதளவுல சிறு சிறு குழப்பங்களும் தோன்றி மறையும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று ஒரு பொறுமையுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரை ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய திறமையின் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய அபாரமான திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்ற அன்புக்கும் காதலுக்கும் உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய நகைச்சுவையான அணுகுமுறையின் மூலம் உங்கள் பிரியமானவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க என்ற தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்புடன் முயற்சி ஒன்று வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகளும் தோன்றி மறையும். தம்பதிகளுக்குள் உண்டான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்கள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கி எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தாய்மாமனின் வகையில இருந்து வந்த விரிசல்கள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் கொள்வீங்க. சமாதானமான போக்கும் காணப்படும். தடைப்பட்டு நின்று போன திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவுகளையும் காணலாம். மனைவி மக்களின் மீது மிகுந்த அனுசரணையாகவும் இருப்பீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். முற்பகல்லையே மேற்கொள்வதும் நல்லது. வெற்றியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்லையும் கவனமாகவும் இருங்க. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய கல்லூரி சேர்க்கைகளை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருந்து, மருத்துவம், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நாளின் பிற்பகுதி நல்லபடியாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்லதொரு நாளாகவும் இருக்கும். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் உண்டாகும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாகனங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். தனவரவுல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும், மாற்றங்களும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பணிகள் சுமூகமாகவும் நடைபெறுங்க. பணியில முன்னேற்றத்தையும் உணரலாம். இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வளர்த்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளின் வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தியானம் அல்லது யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில ஆசைகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுவதனால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களினால உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அவர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள்ல இன்று ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபார எதிர்ப்புகளை எல்லாமே தவிடுபொடியாக்கியும் விடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கியும் மகிழ்வீங்க. வாகனங்களுக்காக வாங்கிய கடனை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பந்தயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தனவரவும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல மனமும் ஈடுபடும். திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்தும் காட்டுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சூழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே வெற்றி காணவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் பெறுவீங்க. எதிர்பாராத சில திடீர் யோகங்களும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நட்பும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.